அங்கே வரைக்கும் போகலாம். ஆல் த சாமிஜி இஸ் வெயிட்டிங் ஃபார் த சன். மனசாட்சியோடு ஏதாவது பண்ணுங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இல்லை குடிமகனே. தூக்க முடியாது, ஆளுக்கு புல்லட் இருக்கு. ஸோ கைஸ், மார்த்தாண்டம் ரீச் ஆகிருக்கோம். சரியான டிராஃபிக்குங்க. மேலே வந்து மேம்பாலம் போயிட்டுருக்கு, கீழே ரோடு. ஸ்கூல் பசங்க நிற்கிறாங்க. ஓ, சைக்கிள் ரேலி. ஓகே. ஸோ கைஸ், கேரளா எல்லைக்குள்ளே வந்துட்டோம். கேரளா எல்லைக்குள்ளே வந்த உடனே ரோடு இப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. மெயின் ரோட்லேருந்து ஆக்சுவலாக நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு புது ஹைவே இருக்குது. அது வந்து திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். பட் அந்த புதுசாக அந்த ஹைவே இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மோரோவர் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஹைவேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக போகிற ரூட்லேருந்து கொஞ்சம் மாறி வரேன் அந்த ஹைவே போகிறதுக்காக ஷார்ட்கட்டில். அதனால தான் ரோடு இப்படி இருக்குது. ஏற்கனவே நம்ம வர்க்கலா போன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே ஹைவேல தான் போயிருப்போம். ஆனால் அது வந்து நம்ம நியர்லி திருவனந்தபுரம் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹைவேக்கு போயிருப்போம். அது வந்து ஒரு மாதிரி சுற்றி சுற்றி போயிட்டுருந்தோம். அப்போ சுத்தமாக வழி தெரியாத டைமு. இப்போ ஓரளவுக்கு வழி தெரியும் இல்லைங்களா, அதனால் இங்கேயே அந்த ஹைவேல ஏறுறோம். சாமிஜிஸ்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு வர வழியில் சரியான பசி, காலை சாப்பாடு இல்லை, டைரெக்டாக மதிய சாப்பாடு தான் சொல்லிட்டாங்க. எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. சரி, கொஞ்சம் டீ இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன். ஸோ இதான் அந்த ஹைவே, கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இன்னும் ஃபுல்லாக அது லே பண்ணி முடிக்கலை. பட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதில் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். போக முடியாது. இந்த ஹைவே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா திருவனந்தபுரம் போயிடலாங்க. ஸோ ஹைவே ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஹைவே வந்து இன்னும் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணலைங்க. அதனால தான் வந்து இது எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் லாரி கொண்டு இந்த ஹைவே போய் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லாரி எல்லாமே பொதுவாக எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே இந்த ஹைவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபினிஷ் ஆகலை. ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வந்து அந்த சைடில் போகிற ரோட்டில் வந்து கூட்டம் இருக்காது. மொத்த கூட்டமும் இங்கே வந்துடும். பாருங்க, நெட்டுக்கு தண்ணி கட்டின தூரம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. வெயில் நல்லா சுளீர்னு அடிக்குதுங்க, ரொம்ப கஷ்டம். அதுவும் பிளாக் டிஷர்ட்டாக அப்படியே நறுக்குன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் சூடுக்கும் அதுக்கும். இல்லை இல்லை, இதே மாதிரி தான், நார்மல் தான். வைப்ரேட் ஆகுது.
அண்ணா போயிடாதீங்க இருங்க. ஸோ கைஸ், திருவனந்தபுரம் ரீச் ஆகி பத்மநாப சாமி கோயிலுக்கும் வந்துட்டோம். ஆனால் ஃப்ளாப் ஆயிடுச்சு பிளானு. ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, கோயில் வந்து 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் இப்போ நிலவரம். அவ்வளோதான், அதிகமாகலாம் எதுவும் அடிக்க தேவையில்ல. லைட்டாக காமிச்சு விட்டால் போதும். இப்போ வந்து பிளானில் என்ன மாற்றம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வர்க்கலா போகிறோம். வர்க்கலா எத்தனை வாட்டிடா போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்க்கலா இதுக்கு முன்னாடி மேலே நின்று பார்த்தோம். இந்த டைம் முடிஞ்சால் கிளிஃபில் கீழே இறங்க ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரிப்பில் நிறைய விஷயங்கள் வந்து சரியாக அமையாமல் போயிட்டே இருக்குங்க. அது ஏன்னு தெரியல. ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் வந்தனாலையா, இல்லை வந்து நம்ம வந்துட்டுருக்க அந்த டைம் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த டைமுன்னு பார்த்து கன்னியாகுமரி சைடு மழை. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து போகலான்னு நினச்சோம். அப்புறம் மாத்தூர் தொட்டி பாலத்திலேயே குளித்து எந்திரிச்சிட்டோம். இன்னும் என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறது தெரியல. வர்க்கலா ஓரளவுக்கு வழி ஞாபகம் இருக்குது, ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஆர்பி தான் லீட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி வர்க்கலா வரும்போது. அதனால் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. போகிற வரைக்கும் போய் பார்ப்போம். எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மேப் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஈசிஆர் மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் ரோடில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த சைடெலாம் வந்து கொஞ்சம் வீடு தெரியுது இல்லைங்களா. இந்த வீட்டுக்கெலாம் பின்னாடி அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்குது. அப்படியே கடலில் ஒட்டியே போயிட்டுருக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வர்க்கலாம் போக வேண்டியதுதான். வாவ், அழகாக இருக்கே. இந்த பாலத்தெல்லாம் நிறுத்தலாம், ஆனால் நம்ம ஆளுங்க நிறுத்த மாட்டாங்க. ஸோ ஆறு வந்து கடலில் கலக்கிற இடங்க. எக்ஸாக்ட்லி. ஓ கழுகு. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். ஸோ இந்த சைடு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கலாம் போல் இருக்கே. இப்போ இங்கே வேறு போயிட்டே இருக்காங்க, நிற்கவே மாட்டுறாங்க. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. சார்ஜ் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக போவேன். ஸோ இந்த சைடு ஏதோ ஆறுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகுது, இங்கேருந்து ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டும் இங்கே ஒன்றாகி அப்படியே போய் கடலில் கலக்குது. ஆனால் செம்ம அழகாக இருக்குங்க. காலையில் இருந்த அந்த ஒரு மேகமூட்டமான சில் கிளைமேட் இருந்துச்சுன்னா இங்கே இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே போகலாம். ஏன்னா அவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க.
இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் கடல் 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 வேறு லெவலு. சும்மா கடலுக்கும் நம்மளுக்கும் நடுவில் வந்து சும்மா கல் பாறை தான் போட்டிருக்காங்க, தெரியுதா? வேறு லெவலுங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து வர்க்கலாவில் கிளிஃபுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா அந்த பீச் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே பார்த்தோம், ரொம்ப சின்ன பீச்சுங்க. ஸோ அதனால் நேராக அந்த கிளிஃபுக்கு போயிடலாம். ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. அப்பா ஓகே, இந்த ரோடு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது இப்போ. காய்ஸ், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வர்க்கலா வந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இந்த ட்ரெயின் பாலம் அப்போ வந்து ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு, இப்போ எம்டியாக இருக்குது. அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். வர்க்கலா வந்தாச்சு. ஸோ வர்க்கலா கிளிஃபில் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கேன். என் கூட வந்த சில ஜீவன்கள் எங்கே போச்சுன்னே தெரியல. முன்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில, ஆளை காணோம். கீழே இறங்கி போயிட்டாங்களோ, கீழே இறங்கி போன மாதிரியும் தெரில. ஒருவேளை மேலே ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருப்பாங்களோ. அவங்கள தேடிட்டு வரேன். இந்த 2 ஜீவன்கள் வந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. பீச்சு, இந்த சைடு வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இது கேரளாவா இல்லை கோவாவான்னு தெரியல, நிறைய வெள்ளைக்காரங்க இருக்காங்க. நான் கூட கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப தூரத்துக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. எல்லா கடையும் இருக்குது. சாப்பாடுலேருந்து டேட்டூலேருந்து ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாமே இருக்குது. அங்கே வரைக்கும் இருக்குங்க. கடை அங்கே வரைக்கும், மூணு வரைக்கும் இருக்கு. அங்கே வரைக்கும் போக முடியாது, ஆனால் இப்போ ரொம்ப தூரம் நடந்துட்டோம். ஓ, ஸ்டே பண்ணுறதுக்கு ரிசார்ட்டு எல்லாமே இருக்கு. இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. சார்ஜ் வர 3% தான் இருக்குது கேமராவில். பேட்டரிலாம் வந்து கார்லேயே இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து அந்த கிளிஃப்லேருந்து கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்கிட்டு இருக்கேன். இதுக்கே டயர்டாகி நடுவில் உட்காந்துருக்காங்க.
2%. ஓகே, கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? மேலே இருக்கும்போது நல்ல சவுண்டு கேட்டுச்சுங்க, இந்த அலை அடிக்கிற சத்தம். அது சுத்தமாக இப்போ கீழே கேட்கல. கீழே வந்து ஒரு நார்மல் பீச் தான், ஆனால் வந்து இடம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. பாருங்க, இங்கே அந்த கார்னர்லேருந்து இங்கே வந்து அந்த கார்னர் வரைக்கும் அங்கங்கே கொடை போட்டிருக்காங்க. அந்த கொடையில் நிறைய வெள்ளைக்காரங்க இருக்காங்க. இது கேரளா தானா? ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாட வந்தவங்க பாதி பேர் அவங்க குடும்பத்தை எங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஓகே, நல்லா இருக்கு. இந்த கேமராவில் வந்து இப்போ சார்ஜ் குறைய போகுது, ஃபுல்லாக வந்து டவுன் ஆக போகுது. 1% வந்துருச்சு. நான் அப்படியே இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் சும்மா நடந்து போகிறேன். ஸோ அதை வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் கேமரா வந்து தூங்கிடும். ஃபோனும் தூங்கிருச்சு, ஆல்ரெடி காரில் தூங்க வச்சுருக்கேன். பார்ப்போம். அகைன் கோப்ரோ வியூவில் சந்திக்கிறேன். இதுதான் வர்க்கலா பீச் மக்களே.